கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 7.1 7th கொஸ்டின் தான். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2, -5 அண்ட் -2, 9. ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு கோஆர்டினேட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா x,0வாக இருக்கும். ஏ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எக்ஸோடைய வேல்யூ இருக்கும், ஒய் வந்து 0வாக இருக்கும். அதனால் அந்த பாயிண்ட் வந்து x,0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் x,0. இது வந்து ரெண்டு கோஆர்டினேட் கூட, இது ரெண்டு கொஸ்டினில் கிவன், இந்த ரெண்டு கோஆர்டினேட் கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏக்யூ. அப்படியே டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் கொண்டு வந்து போடுறோம். x1 இது x1 y1 x2 y2. ஓகேவா? இப்போ நம்ம ஏபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது x1 இது y1 இது x2 இது y2. ஏக்யூ எடுத்துக்கிறோன்னா இது x1 y1 இது x2 y2. ஓகேவா? அப்படியே கொண்டு போய் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது நம்ம என்ன எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி எடுத்துக்கிறோம், பியோட வேல்யூவை x1 y1 ஏவோட வேல்யூவை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கியூவோட வேல்யூவை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏவோடைய கோஆர்டினேட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் போட்டால் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏக்யூ. டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா என்னென்னா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ரெண்டுமே ஏக்யூக்கும் அதே ஃபார்முலா, டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x2ல இருந்து x1 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் x2 இதுதான் x1. அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 -5 ஹோல் ஸ்கொயர். x - 2 ஹோல் ஸ்கொயர் 0 -5 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் அதே மாதிரி இதுக்கு x -2 ஹோல் ஸ்கொயர் 0 -9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் a - b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இது a இது b, a - b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பாண்ட் பண்ணால் a ஸ்கொயர் -2 × a × b, a இருக்கிற பிளேஸில் x, b இருக்கிற பிளேஸில் 2. அதே மாதிரி b ஸ்கொயர். இங்கே 0 - ப்ளஸ் ஆகிடும், இப்படி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் - ப்ளஸ் ஆகிடும், a ப்ளஸ் பியை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b, a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 2, இது மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரு x ஸ்கொயர் -4x + 4 இதனுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற 4x இங்கேயே இருக்கும், ஏன்னா இந்த x ஸ்கொயர் இங்கே போனாலும் இந்த x ஸ்கொயர் இங்கே வந்தாலும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற 4x இங்கேயே இருக்குது, இந்த -4x இங்கே வந்துச்சுன்னா இந்த +4x இங்கே வந்தால் -4x, இந்த நம்பர்லாம் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ், அப்படி போத்தோம்னா நமக்கு -8x = 56. அப்போ x = 56 / -8 -7 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா -7,0. இவ்வளோ தான் நமக்கு இதனுடைய ஆன்சர். ஓகேவா?